செப்டம்பர் 7 ஞாயிற்றுக்கிழமை. ஒருமனப்பாடும் தேவ பிரசன்னமும். நீங்களும் எங்களோடே ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கும் அறிவிக்கிறோம். 1 யோவான் 1:3. கர்த்தர் தன்னை இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்தும் போதெல்லாம் ஒரு கூட்ட ஜனங்களை தெரிந்து கொண்டார். பழைய ஏற்பாட்டில் யாக்கோபின் பிள்ளைகளாகிய 12 பேரையும் தெரிந்து கொண்டு கோத்திரங்கள் ஆக்கினார். புதிய ஏற்பாட்டில் 12 பேரை சீஷர்களாக தெரிந்து கொண்டு அவர்களை அப்போஸ்தலர்கள் ஆக்கினார். அன்று இஸ்ரவேலரின் மூலமாக கர்த்தர் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கானான் தேசத்தை சுதந்திரிக்கும்படி செய்தார். புதிய ஏற்பாட்டிலே அப்போஸ்தலர்களை தெரிந்து கொண்டு அவர்கள் மூலமாய் சுவிசேஷத்தை அறிவிக்கவும் ஜனங்களை இரட்சிப்புக்குள் கொண்டு வரவும் வழி நடத்தினார். அப்படிப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளோடு ஐக்கியம் கொள்வது தேவ பிரசன்னத்தையும் தெய்வீக சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நமக்குள் கொண்டு வருகிறது. அநேக ஆலயங்களிலே ஒருவருக்கொருவர் அன்பின் ஐக்கியமில்லை, தனித்தனியே வந்துவிட்டு தனித்தனியே என்று விடுகிறார்கள். சில இடங்களிலே உயர்ந்த ஜாதிக்கு என்று ஒரு ஆலயம், தாழ்ந்த ஜாதிக்கு என்று இன்னொரு ஆலயம் என்று பிரித்து வைத்திருக்கிறார்கள். இது மிகவும் வேதனைக்குரிய ஒன்றாயிருக்கிறது. கிறிஸ்து ஒருபோதும் பிரிந்திருப்பதில்லை. அவருடைய சரீரமாகிய சபை பிரிந்திருக்க விரும்புவதும் இல்லை. நம்முடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய கிறிஸ்துவோடும் இருக்கிறது என்பதை ஏற்கனவே பார்த்தோம். 1 யோவான் 1:3. ஒரே இரத்தத்தால் கழுவப்பட்டு ஒரே ஆவியினால் தாகம் தீர்க்கப்பட்டு ஒரே பிதா நமக்கு இருக்கும் போது நமக்குள் பிரிவினைகளோ சண்டைகளோ கருத்து வேறுபாடுகளோ இருக்கக்கூடாது. சபை கூடி வரும்போதெல்லாம் தேவனுடைய இனிய பிரசன்னத்தை உணர்ந்து மகிழும்படி பிரிவினைகளை அறவே அப்புறப்படுத்துங்கள். இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது. அது எர்மோன் மேலும் சீயோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கும் ஒப்பாயிருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 133 1-3 வரை. முதலாவது நாம் நம் ஆண்டவரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூற வேண்டும். அதே நேரத்தில் நம்மை போல பிறரையும் நேசித்து அன்பு கூற வேண்டும். தேவ பிள்ளைகளே, காண்கிற சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் காணாத கர்த்தரிடத்தில் எப்படி அன்பு கூற முடியும்? வீட்டிலானாலும் சரி, சபையிலானாலும் சரி, அங்கே அன்பின் ஐக்கியம் இல்லாவிட்டால் தேவனுடைய பிரசன்னத்தை உணரவே முடியாது. ஆகையால் நீ பலிபீடத்தினிடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூர்வாயாகில், அங்கேதானே பலிபீடத்தில் உன் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முன்பு உன் சகோதரனோடே ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. மத்தேயு 5:23-24.